ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். மச்சான் தண்ணி வரலடா. ஒரு வாளி தானே வந்துச்சு, அதுவும் காலி ஆயிடுச்சுடா. டேய் நீ எங்கடா இருக்க? டேய் மச்சான் பாத்ரூம்ல இருக்கேன்டா. பாத்ரூம் போற நேரம் ஆடாது. கிளாஸ்ல மேக்ஸ் வாத்தி இருக்காரு, பார்த்தாருன்னா கொன்றுவாரு. எப்படியாச்சும் ஹெல்ப் பண்றா. மச்சான் உனக்கு ஒரு வாளி தண்ணி வரும்டா, அதாச்சும் குடுறா ப்ளீஸ்டா. மச்சான் நான் காலையிலே பாத்ரூம் போயிட்டேன்டா. மச்சான் வேற வழியே இல்ல, பேப்பரை தூக்கி போறேன், தொடச்சிட்டு வந்துரு. டேய் மச்சான் இதெல்லாம் அநியாயம்டா. சரி ஓகே, இந்த வறட்சியில நான் என்னென்ன குடும்பம்லாம் பார்க்க போறேன்னு தெரியலையே. ஏய் என்னடா சாப்பிட போலாம். ஏன்டா சிரிக்கிற? டேய் இங்க வாடா. உன்னோட தண்ணி குடிச்சிட்டு இருந்தால சக்தி சொல்லு. எதுக்கு சார்? சொன்னதை செய்யடா போடா. கேன் ஐ கம் இன் சார்? உள்ள வாடா. கேன் ஐ டூ சம்திங் சார்? டேய் வந்து முட்டி போடுறா. நான் என்ன சார் பண்ணேன்? நீ என்ன பண்ணிட்டு வந்த? கேரளா மாநிலம் வயநாட்டில் நேற்று இரவு பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் பலரும் பலியானார்கள். இப்ப நியூஸ் பாத்தீங்கல்ல, இந்த மாதிரி ஃபியூச்சர்ல நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டு போங்க. சார் கிராமங்கள் எல்லாம் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் ஏரி குளம்லாம் அப்படியே தான் சார் இருக்கு. ஆனா சிட்டிக்குள்ள அப்படியா? மொத்த வீட்டையும் ஏரிக்குள்ள தூக்கி கட்டி வச்சிருக்கீங்க. தண்ணி போறதுக்கு இடம் எங்க சார் இருக்கு? சார் ஏரிக்காரில் வீடு கட்டினதுக்கு நான் என்ன சார் பண்ணுவேன்? அது ஓகேடா, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லிட்டு போங்க. சரி நீ போமா. அப்பா எதுக்கு கூப்பிட்டாங்க? அதெல்லாம் யாரும் கூப்பிடல, சும்மாதான் சொன்னோம். சரி ஓகேடா, இந்த கிராமங்கள் எல்லாம் வெள்ளம் வர மாட்டேங்குது, அது என்ன சிட்டில மட்டும் வெள்ளம் அடி. தண்ணி போறதுக்கு இடம் எங்க சார் இருக்கு? சரி இதெல்லாம் கேக்குறீங்களே, நீங்க எந்த ஊர் சார்? எனக்கு கேரளாவில் வயநாடு தான்டா. இந்த வெள்ளத்தால நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன்டா. இயற்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் வரை இயற்கை அது மாற்றத்தை மாற்றிக்கொண்டுதான் இருக்கும்.